friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற நம்ம வழக்கத்துல யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான் நம்ம வீடியோஸ்ல ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது என்னுடைய சொந்த வீடு. யார்கிட்டயா சொல்லும்போது இது என் சொந்த வீடுப்பா நீ வேற அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம்ல. யாராவது கேட்டாங்கன்னா இது உங்க சொந்த வீடு, ஆமா இது என்னுடைய சொந்த வீடு அப்படி சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஓன் திஸ் ஹவுஸ். ஐ ஓன் திஸ் ஹவுஸ். இது என்னுடைய சொந்த வீடு அப்படின்றதுக்கு ஐ என்னுடைய, ஓன் சொந்த, திஸ் ஹவுஸ் இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரன், இது என்னுடைய சொந்த வீடு அப்படின்றதுக்கு ஐ ஓன் திஸ் ஹவுஸ். ஐ ஓன் திஸ் ஹவுஸ். அடுத்தது நான் தப்பு பண்ணிட்டேன். இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு நான் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ. பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு மேட். ஐ மேட். தப்பு அப்படின்றதுக்கு a mistake. a mistake. I made a mistake. நான் தப்பு பண்ணிட்டேன். I made a mistake. ஓகேங்களா? தயிரை கடைந்தால் மோராக மாறும். தயிரை கடைந்தால் மோராக மாறும். அதுக்கு வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா when you churn curd, when you churn curd, it turns into buttermilk. It turns into buttermilk. When you churn curd, it turns into buttermilk. நீங்க தயிரை கடைஞ்சிங்கன்னா, சேர்ன்றது கடையிறது, ஓகேங்களா? when you churn curd அதாவது தயிரை கடைஞ்சா இது என்னவா மாறும்? பட்டர் மில்கா மாறும். பட்டர் மில்க்னா மோராக மாறும், ஓகேங்களா? உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது. இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா நம்ம சொல்லுவோம்ல, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது, எங்க போறீங்க இது மாதிரி சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இங்கிலீஷ்ல ஐ காண்ட். I can't help. I can't help watching you. I can't help watching you. உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது. I can't help watching you. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. இது ஒரு வகையான சென்டென்ஸ். நம்ம சொல்லுவோம்ல ஐ கான் see without you, இது மாதிரிலாம் சொல்லுவோம். அதே மாதிரி இது ஒரு சென்டென்ஸ், ஓகேங்களா? கொஞ்சம் புதுசா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். ஐ கான் ஹெல்ப் வாட்சிங் யூ, ஓகேங்களா? நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன். நம்ம ஒருத்தவங்க மேல ஒரு விஷயம் ரொம்ப பைத்தியமா இருக்கும், அவங்களை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஐ அப்போஸ்ட்ரோபி எம். கமா மாதிரி மேல போட்டோம்னா அப்போஸ்ட்ரோபி சொல்லுவோம். எம் இந்த ஐ போட்டு இப்படி போட்டோம்னா என்ன அர்த்தம்னா ஐ எம்ன்ற மீனிங், ஓகேங்களா? நம்ம ஐ எம்னோ ரைட் பண்ணலாம், இல்ல ஷார்ட்டா ரைட் பண்றதுக்காக ஐ போட்டு அப்போஸ்ட்ரோபி எம்னு போடலாம். இந்த ஐ எம் தான் ஷார்ட்டா நம்ம இப்படி எழுதுறோம், ஓகேங்களா? ஐ எம் கிரேசி. கிரேசினா பைத்தியமா இருக்கிறது. கிரேசி ஆன் யூ. ஐ எம் கிரேசி ஆன் யூ அப்படின்னா நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன் அப்படின்றதுதான் ஐ எம் கிரேசி ஆன் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இது மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க யூடியூப்லயே ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னாவே இந்த சேனல் அவைலபிளா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.